அசாங்கர் ஈக்குவலான ஹாய் மேம். இன்னைக்கு வந்து நரிட்டோ சுப்பிட்டன் 243வது எபிசோடு. வேற லெவலாகவும் வெறித்தனமாகவும் போயிட்டு இருக்குது. கில்லர் பியோட நம்ம நரிட்டோ வந்து மறைமுகமா இருக்கிறதுக்காண்டி இவங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆனா அவன் ட்ரைனிங் நினைச்சு போயிருக்கான். அடுத்து என்னென்ன நடக்க போகுதுங்கிறத வர்ற எபிசோட்ல பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆஹா, இதுல போறாங்க. தெரிஞ்சா போக மாட்டேன்ல. மத்தவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லிருக்காங்க. ரொம்ப ஆர்வமா போயிட்டு இருக்கேன். சொன்ன விஷயத்த அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அதேதான். தனிமைப்படுத்தப்பட்ட தீவுன்னு அவர் சொன்னது சரியாதான் இருக்கு. எனக்கு ஹெல்ப் பாதுகாப்புக்காண்டி ஆமா, அது நருட்டோ நம்புறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஆல்ரைட், நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, தயாராகுங்க. ஐயே, இது என்னது வெறும் மண்டை கூட வந்து எப்படி இருப்பாங்க? ஆமா, அவ்வளவுதான். இது கண்ணு சொருகிருச்சு. ஃபாரஸ்ட் அப்டேட் மாதிரி இருக்கு. பத்திரமா இருக்கலாம். இங்க இருக்கிற மிருகங்களை நீ துன்புறுத்தாத வரைக்கும் அந்த மிருகங்கள் வசமா வந்து ஒருத்தன் சிக்கிக்கிட்டேன். ஒண்ணு தவிரையா திருப்பி வண்டி அது இங்க கரையில தான் வாழும். இந்த ஆட்டோபஸ் ஆக்டோபஸ் பத்தி சொல்றீங்களா? ஆக்டோபஸ் நீ எங்க இருக்க? வந்து சீக்கிரமா என்ன வழி நடத்து. நருட்டோ இவன் என்ன நினைச்சிட்டான் போல, இது ஜாலியா வச்சுக்குவேன் அப்படின்னு நினைச்சிட்டான் போலங்க. நல்ல தீவுனா நல்லா இதா இருக்கு. அந்த வந்துருச்சுல. ஐயே, என்னது தண்ணிக்குள்ள இருந்து வந்துருச்சு போலயே. ஆமா, என்னது? ஆத்தா, ஆமா, இது அவனே போச்சுடா. இவன் கிட்ட தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லி ஏன் பாடு அவனே வந்துட்டான். 2 3 அவன் 8 இருக்கான்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தாலே உனக்கு தெரியலையா? பார்த்ததும் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? இந்த ஆக்டோபஸ் தான். ஐயோ, அப்படி தூக்கிடுச்சு. என்ன இப்படி தூக்கி போயிருச்சு? என்னங்கடா அது? அந்த வந்துருச்சு வந்துட்டேன். இது What is this? B. Here comes another one now, spouting off weird rhymes. All of us are done for. மறுபடியும் தூக்கி போட்டுச்சு. ஆமா, இதுதான் என்னுடைய வழிகாட்டி. கில்லர் பியா? அப்ப அந்த ஆக்டோபஸ் ஓ, இவன் வர்றது தெரியும் உங்களுக்கு. அவனுக்கு பாக்குறேன். யாருன்னு பாக்குறேன். என்ன பண்றாரு? எழுதி வச்சு. நான் தான் கில்லர் பி. ரொம்ப நன்றி. நான் அவசரப்பட பாட்டு. விரும்பல. ஆனா எனக்கு பாவி பாட்டு எழுதிட்டேன். பிரச்சனை அப்புறம் உனக்கு கிடைக்கும். இது அகாசிக்கு தெரியாமதே இங்க கொண்டு ஒளிச்சு வச்சிருக்காங்க. அகாசிக்காரே கூடவே இருக்கானே. அப்படியா இருக்கே. இந்த கெலட்டு பீஸ் தான் எனக்கு வழிகாட்ட போற ஆக்டோபஸா? உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அங்க பாத்து வரவேற்கிறேன். காய் நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இதுக்கு அப்புறம் எந்த வேற இடமா காய் தாங்க இங்க கூட்டி வந்திருக்கீங்க. சென்சை, நீங்க ஓகே தானே? கடல்ல அவர் வாந்தி ஓ, இவனுக்கு சேராம வாமிட் பண்ணிட்டு இருக்கான் போல. பயணமும் பெருசுதான். அப்ப நருட்டோ கூடவும் பாதுகாப்புக்கு ஆள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் கூட தனியா தான் அனுப்பிச்சுட்டாங்க போல, இவனை மட்டும் வச்சு அப்படின்னு நினைச்சேன். அதனால ஹிடன் கிளவுட் ஷினோபிஸ் இந்த ஐலண்ட சுத்தி ஒரு தடுப்பணையை அமைச்சிருக்காங்க. அதனால சந்தேகப்படுற மாதிரி எது நடந்தாலும் அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். எமட்டோ வந்திருக்கான் பாருங்க. தேர்ந்தெடுத்தாங்க போல இருக்க. கண்ணாடி போட்டுட்டு சுத்துற அந்த தாத்தாவை தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவர்தான் ஹிடன் கிளவுட்ஸ் வில்லேஜோட ஹீரோஸ்க்கெல்லாம் ஹீரோ. ஹீரோவா? அவருக்கு இந்த மிருகங்கள் மட்டும் கட்டுப்படல. அவருடைய இந்த 8 டைல்ஸும் அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஒரு ஜிஞ்சுரிக்கி தான். ஆனா இது அவனுக்கு தெரியாது, நருட்டோக்கு தெரியாது. ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கதான் நினைச்சேன். ஆமா, அவரால அத கண்ட்ரோல் பண்ண முடியுமா? தாத்தாவால எப்படி? அவர்தான் மாஸ்டர் கில்லர். தாத்தான்னு சொல்லிட்டேன், அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. 8 டைல்ஸ கட்டுப்படுத்துறதுக்கான ட்ரைனிங் அவர் இந்த ஐலண்ட்ல தான் எடுத்தாரு. நேட்டோக்கு தனி ரூபா. நருட்டோ பயங்கர ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டானே. தூக்கம் வரலையே. எப்படி தூக்கம் வரும்? என்ன நடக்கும் தெரியாம. யார் ஓபன் பண்றேன்? என்ன
டேய் தம்பி, நீயா? என்ன வேணும் உனக்கு? என் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக வந்திருக்கியா என்ன? இல்ல, நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நீ சொல்றது எனக்கு புரியலையே. நானும் உங்கள மாதிரி பிறப்புல இருந்து ஒரு செஞ்சுரி அது சொல்லிதான் நினைச்சிருக்காங்க. இருக்கிற 9 டெயில்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு டெயில்டு பீஸ்டை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நீங்க தான் கத்து கொடுக்கணும். யோசிக்கிறாரு. அதுக்கு வாய்ப்பில்ல ராசா. ஐயையோ. என் அண்ணன் ரைக்காக ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வான்னு சொன்னதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். நீ வந்து கேக்குறங்கிறதுக்காக என்னுடைய பர்சனல் டைம் நான் எதுக்காக உனக்கு விட்டு தரணும்? நான் சொல்றது புரியுதா முட்டாப்பையில? நீங்களும் என்ன மாதிரி ஒரு செஞ்சுரிக்கே தானே. அப்புறம் எதுக்காக எனக்கு உதவி பண்ண மறுக்கறீங்க? பெருசு பயங்கர மாசு பாஸ் மனசு வச்சா நருட்டோவும் இப்படி பாட்டு படிச்சு அவன் பாடியிலே பாட்டு படிச்சு அவனை போய் வைக்கிறியா? பாட்டு படிச்சு அது சொல்லுவா இல்ல பாட்டாதே. உண்மையா சொல்லணும்னா நீ ரொம்ப ஸ்டைலா ரேப் பாடுற. அவருக்கு என்ன பிடிச்ச ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல மரியாதை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ரிஸ்ட வச்சு 2 பேரும் பஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீ ரேப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆளு கேலட் பீஸ் ஆனாலும் ஐயோ மறந்து போச்சே. என்னாச்சு? What do you think? Best jutsu ever, right? Huh? ஓடி போயிட்டாரு. கதாச்சாரி. இங்க பாரு, நீ அவருக்கு மரியாதை செலுத்தினியா? மரியாதை செலுத்தணுமா? முதல்ல மரியாதை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ரிஸ்ட வச்சு 2 பேரும் பஞ்ச் பண்ணிக்கணும். மரியாதை கொடுக்கணும்னா ரிஸ்ட பஞ்ச் பண்ணணும்னு சொன்னாரு, அதுவா? நல்லது. உன் பேரு நருட்டோ தானே? என்ன காய் வந்ததுன்னு தூங்கிட்டு இருக்கேன். அட பாய் பேக் கூட கலட்டலையா? எந்திரிச்சு தண்ணி குடிங்க. இந்த இடத்த தான் வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்னு சொல்லுவாங்க. இல்ல அதாவது அப்படியே அந்த ஏன் அப்படி பண்ண? இச்சிராகுல உன்னுடைய ஆட்டோகிராஃப் கேட்டாங்க, நீ ஏன் அவங்களுக்கு ஆட்டோகிராஃப் கொடுக்கல? என்ன சொல்ற? உன்னை சொல்லி குத்தம் இல்ல. வாழ்க்கை முழுக்க ஒரு கூட்டமே வெறுத்து திடீர்னு உன்னை ஹீரோவா கொண்டாடினா ஐயோ இவனே தெரியுதேன். அவங்க பண்ண தப்ப மன்னிக்கவே கூடாது. எல்லாத்தையும் மறந்துட்டியா? அந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ சேர்ந்த எல்லாருமே நம்ம 2 பேரையும் அருவருப்பா தான் பார்த்தாங்க. இந்த இது 9 டெயில்ஸ். அவன் ட்ரெயின்ல வேலை யோசிக்கிறேன். அதே மாதிரி என் பையனுக்கும் ஒரு ஹாய் சொல்ல முடியுமா? அவனும் உங்களுடைய பெரிய ஃபேன். ஆட்டோகிராஃப் போட்டதே இல்ல. யோசிச்சு பாக்குறேன். நீ யாருன்னு சொல்லு. இன்னுமா உனக்கு புரியல? நீயும் நானும் பொண்ணு. இவங்களுக்கு தெரியல, அவனுக்கு கூட தெரியுது. அமைதியா இருங்க. ஆமா, இந்த இடத்தோட பேரு வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்னு சொல்லுவாங்கல்ல. உனக்குள்ள இருந்து வெளியே வர முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இங்க எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நீதான் நான், நான் தான் நீ. ஏங்க நருட்டோ நமக்குள்ள இருக்கிற மறுபடி கெட்டவன மாதிரி போணும். இல்ல அந்த இதுதான் 9 டெயில்ஸ். விட என்னதான் ரொம்ப 9 டெயில்ஸ் அங்க பேசி இவனை பிரெயின் வாஷ் பண்ணிருமோ? நீ என்ன சொல்ற? வாழ்க்கையில யதார்த்தம் ரொம்ப ஐயோ முக்கியம். தெரியுது நீ அவனுக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன வெளியே தூக்கி போட முடியாது. இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ என்ன தெரியலையே. ஐயோ உடம்புக்குள்ள போ சண்டை வருது. இது கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன யோசிக்கிற? ஆளுக்குங்களா? குஸ்தியா? யாருன்றது இவங்க விளாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ ஒரே பொண்ணு மல்லாக்கப்படுத்துச்சு. அடிச்சுக்க யாரும் இல்ல. சொல்லணும்னா நான் தான் இங்க அண்ணன் போஸ்ட் ஒருத்தருக்கு மல்லாக்க அடிச்சு கிடக்கு. இப்படி வெட்டியா விளையாடுறதுக்கு அந்த 9 டெயில்ஸ் பையனுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. இந்த செஞ்சுரி கேஸ் எல்லாமே ஒன்னா தானே இருக்கணும். நான் இத 9 டெயில்ஸ்க்காக ஒன்னும் பேசல. நான் இத அந்த பையனுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். அது நல்ல 8 டெயில்ஸ் இருந்துச்சுல. இவனுக்கே வந்து அது அட்வைஸ் பண்ணு. எனக்கு அவனை பாக்குறப்போ உன்னை பாக்குற மாதிரி இருக்கு. சரி போதும், உன்னோட வாயை மூடு. இவன் ஏதோ ஒரு காரணத்தால ஒரு நாள் ஐயே என்னது ஆளு ஒரு பக்கம் மல்லா கிடக்குறாங்க. சண்டை போட்டு டயர்ட் ஆயிடும் இவளையே. ஆமா எப்படி என்ன வீழ்த்த முடியாது. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ஷேடோ க்ளோன் அவன் அதே எழுதிற சோலி முடிஞ்சு போச்சு. போதும் நிறுத்து. ஒத்துக்காதடா நருட்டோ. அந்த ஒண்ணா ஐயோ பசங்க
ரெண்டுமே ஈக்குவலான பவராங்கல்ல. அதத்தேன் ஐயா போச்சு. நீ ஓகே தானே? உனக்கு என்னாச்சு? அவனை விட மாட்டேன். பாப்பா அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். அது மட்டும் பவர் குறைஞ்சு போச்சேங்க. என்ன இந்த சண்டைக்கும் ஒரு முடிவில்ல. ஐயோ சாத்தியமாகும். நீ அவனை தோக்கடிக்கலன்னா உன்னால டெயில் பீஸ்டோட பவரை கட்டுப்படுத்தவே முடியாது. ஐயோ எப்படி பண்றது? அதற்கு தன்னைத்தானே எப்படி தோக்கடிக்க முடியும்? ட்ரூத்துதான். ஐயோ மூந்து போச்சா? என்னடா அது, அதுக்குள்ளயும் டபுக்கு முடிச்சுட்டாங்க. ஆனா இந்த நருட்டோ மட்டும் டபுக்கு முடிச்சுறாங்கப்பா. 20 நிமிஷம் போறதே தெரிய மாட்டேங்குது. என்ன உங்களுக்கு தான் நாங்க 20 நிமிஷம் கண்டினியூவா வீடியோ போட முடியல. ஏன்னா காப்பிரைட்டிங் பிரச்சனை வந்து ஹெவியா வருது. அதனாலதான் நாங்க வந்து கம்மி பண்ணி கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட வேண்டியதா இருக்கு. இனி இந்த இதுல வந்து தன்னையே தான் ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. நருட்டோ வர்ற எபிசோடு ஜெயிப்பானா அப்படிங்கிறத பார்க்கலாம்.